அனைவருக்கும் பிரபஞ்ச பேராற்றலோட அன்பு வணக்கங்கள். எல்லோருக்கும் வணக்கம். நாம் ஒரு புது வருஷத்தோட ஆங்கில புத்தாண்டோட ஆரம்பத்தில் இருக்கோம். நமக்கு வருஷம் ஒரு வருஷம் முடிஞ்ச பிறகு அடுத்த வருஷம் தொடங்க போகுது அப்படின்னா நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு உணர்வு வந்துகிட்டே இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த வருஷமாவது நம்ம வாழ்க்கை கொஞ்சமாவது மாறிடாதா, இந்த வருஷம் கொஞ்சம் சிறப்பாக நமக்கு நம்ம வாழ்க்கை மேலே கொண்டுட்டு போயிடாதா, ஏதாவது ஒரு மாற்றங்கள் வெளியிலேருந்து நிகழ்ந்துடாதா அப்படின்ற ஏக்கம் எல்லாருக்குமே இருக்கும். ஒவ்வொரு புது வருஷத்துலேயும் நாம் ஏதாவது புதுசாக முயற்சி பண்ண நிறைய பிளான் பண்ணுவோம். கொஞ்ச நாள் ஒரு மாதம், அதிகபட்சம் ஒரு மாதம் இல்லை 1.5 மாதம் அதை நடைமுறைப்படுத்துவோம். அதுக்கப்புறம் நம்மளோட நார்மல் லைஃப் ஆமாம் போ, இதில் ஒன்றும் மாற்றம் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நார்மலாக எழுதிட்டு போய்ட்டோம். இப்படியே தான் நம்ம வருஷங்களை ஓட்டிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒரு உண்மையான, நிறைய பேருக்கு என்ன சொல்கிறது, ஒரு ரியல் லைஃப்பில் பலன் அடிச்சிருக்க அவங்க இன்னும் வாழும் சாட்சிகளாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம், ஒரு சிம்பிளான விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் இது நடக்குமா நடக்காதுன்றது கேள்வி கிடையாது. நீங்கள் உண்மையாலுமே இதை நம்பி நீங்கள் உங்களுக்கு தடையான இல்லாமல் வழி விட்டீங்க அப்படின்னா இது நிச்சயமாக நடக்கும். இது ஒரு என்ன சொல்கிறது, மேஜிக்கோ இல்லை கடவுள் செய்கிற சித்து விளையாட்டோ இல்லை, இது எதுவுமே கிடையாது. இது ஒரு அறிவியல், இது சயின்ஸ் ஆஃப் லான்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சிம்பிளான விஷயம். இதில் மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு தடையாக இருக்கிறது யாருன்னா நம்ம மட்டும்தான். நமக்கு தடையாக இல்லாத பட்சத்தில் இது நிச்சயமாக 100% பலன் அளிக்கும். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். ஒன்றும் இல்லை, நான் பெருசாக புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. நீங்கள் எல்லாருமே லைஃப்பில் கேள்விப்பட்டிருப்பீங்க, அஃபர்மேஷன் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் அஃபர்மேஷன் சொல்ல மாட்டேன், இதை நீங்களே அவங்க கூட செல்ஃபாக பேசிக்கிறது, செல்ஃப் டாக்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் மற்றவங்க கிட்ட, ஒரு ஃப்ரெண்டு கிட்ட எப்படி பேசுவீங்களோ, ஒரு ஃப்ரெண்டு கஷ்டத்தில் இருந்தால் எப்படி அவனுக்கு ஆறுதல் சொல்லுவீங்களோ, ஒரு ஏதோ இழந்துட்டு இல்லை ஒரு லவ் ஃபெயிலியரோ ஏதோ உட்காந்து உங்கள்கிட்ட பக்கத்தில் உட்காந்தா நீங்கள் எப்படி அவனுக்கு ஆறுதல் சொல்லுவீங்களோ, விடு நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன்டா, இதெல்லாம் இந்த பொண்ணு போனால் என்ன அடுத்த பொண்ணுடா, இந்த கஷ்டம் தானடா, பணம் தானடா போச்சு, பார்த்துக்கலாம்டா, சமாளிச்சுக்கலாம்டா, நம்ம மேலே வரலான்னு சொல்லிட்டு எப்படி நீங்கள் ஆறுதல் சொல்லுவீங்களோ, அதே மாதிரி நாம் வாழ்க்கையில் நமக்காகவே நாம் நினச்சாலும் நினைக்கலனாலும் 24 மணி நேரமும் நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம ஆயுள் முழுசும் நம்ம வாழ்கிறது 80 வருஷம் அப்படின்னா 80 வருஷத்தில் ஒரு நொடி கூட நமக்காக அயராமல் உழைக்கிற, ரெஸ்ட் எடுக்காமல் உழைக்கிற நம்ம உடம்பை பற்றி நம்ம கவனிக்கிறதே இல்லை அப்படின்றது மிக துயரமான உண்மை. சரி, நான் இப்போ பேச போகிற டாப்பிக்கும் நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் தான் அதோட முக்கியமான சூட்சமே இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். இந்த பிரபஞ்சன்றது மொத்தமாகவே வைப்ரேஷன் மட்டும்தான். நீங்கள் பார்க்குற கண்ணுக்கு தெரியாத இந்த அணுவிலேருந்து அண்டம் வரைக்கும், பிரபஞ்சம் வரைக்கும் எல்லாமே ஒரு விதமான வைப்ரேஷன் தான், வேறு எதுவுமே கிடையாது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நாமளே கூட ஒரு திடப்பொருளாக தெரிகிற ஒரு கல் கூட வைப்ரேஷன் தான். எப்படி வைப்ரேஷன் சொல்கிறோம் அப்படின்னா, எப்படி ஒரு பொருள் தொடர்ந்து அதிர்வுலே இருக்கும்போது அது இதுவாகிற மாதிரி தெரியும். அதாவது என்னென்னா, திடமாக இருக்கிற மாதிரி தெரியும். அதோட வேகம் அதிரோட வேகம் அதிகமாக இருக்கிறனால தான் அது திடமாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. மற்றபடி நம்ம பார்க்காத கண்ணுக்கு தெரியாத எல்லா பொருளுமே இந்த பிரபஞ்சத்தில் வைப்ரேஷன் அதிர்வாக மட்டும்தான் இருக்குது. சரியா? இந்த அதிர்வுக்கு 2 பண்புகள் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, கவனம் கொடுக்கும்போது அது மாறும், அதில் மாற்றம் நடைபெறும். இன்னொன்று உணர்வுபூர்வமாக ஒரு அன்பு, ஏதோ ஒரு மகிழ்ச்சியோ ஏதோ ஒன்று வெளிப்படுத்தும் போதும் அந்த உணர்வுல சேஞ்ச் ஆகும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த உலகத்தில் இருக்க எல்லா விஷயத்தையும் மாற்றக்கூடிய இந்த அதிர்வை மாற்றக்கூடிய, அதில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு 2 விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று கவனம், ஃபோக்கஸ், இன்னொன்று அன்பு, லவ். சரி, இப்போ நம்ம டாபிக் வருவோம். சரி, இப்போ இந்த கவனம், அன்பு இருக்குது, சரி ஓகே, இது மூலியமாக நம்ம வாழ்க்கையை எப்படி மாற்றுறது அப்படின்றத முதல்ல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை அப்படின்றது ஏதோ ஒரு கட்டமைப்பு. அதாவது நான் இது என்னால் முடியும், இது என்னால் முடியாது இப்படின்ற வகைப்படுத்துதல் மூலயமா தான் நம்ம இது வரைக்கும் நம்மளோட இன்னைய வாழ்க்கை நம்ம சின்ன சின்ன எண்ணங்கள் மூலியமாக நம்ம வளர்த்தெடுத்தது தான் இன்றைக்கி நம்மளோட கேரக்டராக, நம்மளோட குணமாக, நம்மளோட ஒரு ஆளுமையாக நம்ம உருவாக்கப்படுத்தி வச்சுருக்கோம். சரியா? அது அப்படி தான் வளர்த்து வச்சுருக்கோம். சரியா? இதில் பார்த்தீங்கன்னா, உண்மையாலுமே அது உண்மையான இயல்பாக இருக்கலாம், இல்லை மற்றவங்க சொன்னதை வச்சு நீங்கள் அதை அப்படியே நம்பி ஏற்றுக்கிட்டதாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கே நீங்கள் செல்ஃபாக நான் இவ்வளோ தான், இதுக்கு மேலே என்னாட்டி முடியாதுன்ற லிமிட்டட் பிலீஃபாக வளர்ந்ததாக இருக்கலாம். இல்லை நீங்கள் வாழ்க்கையில் ஏதோ ரொம்ப கஷ்டத்தில் இருந்தும் நீங்கள் மேலே வந்திருந்தீங்க அப்படின்னாலும் அதுவும் உங்கள் பிலீஃபாக தான் இருக்கும். உங்கள் எண்ணத்தை பிலீஃப் இல்லை, இது எனக்கானது இல்லை, நான் இதை விட அதிகமானதுக்கு தகுதியானவன் தான், இது எனக்கு கிடைக்கும் அப்படின்ற நம்பி இருந்தீங்க அப்படின்னா அதுவும் உங்கள் லைஃப்பில் இன்றைக்கி நிஜமாக இருக்கும். சரியா?
இன்றைக்கி நாம் வந்து யாருக்காக பேசுகிறோம் அப்படின்னா, லைஃப்பில் என்ன பண்ணுறதுனே தெரியல, என் வாழ்க்கையை நட்டி மாற்ற முடியல, என் வாழ்க்கை கட்டுப்பாடு யாருக்கிட்ட இருக்குன்னே தெரியல, நான் வந்து நிறைய முயற்சி பண்ணுறேன் ஆனால் வந்து என்னோடய வாழ்க்கையை மாற்ற முடியல அப்படின்றவங்களுக்கு அதுக்கு பின்னாடி இருக்க உண்மை என்னன்றது நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். சரியா? அதுக்கு முதல்ல வந்து நமக்குள்ளே நடக்கிற அந்த கான்சியஸ்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆழ்மனம்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாருமே நிறையா பார்த்துருப்பீங்க, வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து திரும்ப திரும்ப சொன்னீங்க அப்படின்னா அது நடந்துட்டு இருக்கு, அது உங்கள் வாழ்க்கையில் நடந்துடும். எனக்கு வந்து பணம் வேணும்னு சொல்லிட்டு இருந்தால் நடந்துடும். நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்களோ அது எனக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நீங்களும் அதை ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஒரு 10 நாள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்கள் மனசு வந்து கேட்கும், டே பைத்தியக்காரா, இப்போ இருக்கிற நிலைமை என்ன, நீ பாட்டுக்கு பணம் புலம்பிட்டு இருக்க, எப்படி அதெல்லாம் நடக்கும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்கோம். அப்புறம் 4 அடியில் நீங்கள் தூக்கி போட்டுட்டு போயிருப்பீங்க. சரியா? இதுதான் நடந்திருக்கும். ஆக்சுவலி இது ஒர்க் ஆகும் அப்படின்னா இது ஒர்க் ஆகும். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த அப்ரிவேஷனை நீங்கள் வார்த்தையாக சொல்கிறது முக்கியம் கிடையாது. முதல்ல வந்து இப்போ ஒரு விஷயம் நான் சொல்கிறேன்னு வச்சுங்களேன். இப்போ உங்ககிட்ட பணம் இல்லை, சரியா? உங்ககிட்ட சுத்தமாக பணம் இல்லை, கடனில் இருக்கீங்க. இப்போ வந்து உங்களுக்கு பணம் தேவை அப்படின்னா நீங்கள் முதல்ல என்ன பண்ணுவீங்க? இப்போ எனக்கு வந்து என்ன சொல்கிறது, எனக்கு தேவையான பணம் என்னை நோக்கி வந்துட்டுருக்கு அப்படின்னு உங்களை நான் சொல்லுங்கன்னு சொல்கிறேன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு முதல் கேள்வி என்ன வரும்? நான் எப்படி போய் சொல்கிறது? இருக்கிற உண்மை, எனக்கு கடன் இருக்குது, எனக்கு வேலை இல்லை, எனக்கு சம்பாதிக்கிறதுக்கான வழியே இல்லை, நான் எப்படி எனக்கு பணம் வரும், எனக்கு 10 லட்ச ரூபா வரும், 20 லட்ச ரூபா வரும் அப்படின்னு நம்பிட்டு நான் எப்படி வந்து உட்காந்துருக்க முடியும் அப்படின்ற கேள்வி வரும். சரியா? இங்கே ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே நாம் இன்றைக்கி பண்ணுற ஒரு விஷயம், ஒரு விதை, ஒரு இது உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஆலமரத்து விதை இருக்குது. சரியா? உங்கள் கையில் ஒரு ஆலமரத்து விதை இருக்குது. இப்போ அந்த ஆலமரத்து விதைக்குள்ளே பெரிய ஆலமரம் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு ரியாலிட்டியாக தெரியும். ஆனால் வந்து இப்போ அந்த ஆலமரம் அந்த விதை கையில் இருக்கும்போது அந்த விதையை உடச்சி உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? இல்லை ஏதாவது உள்ளே இருக்குமா? உள்ளே எதுவுமே இருக்காது. உள்ளே வெறும் வெறுமை மட்டும்தான் இருக்கும். இதே போல தான் நாம் ஒரு விஷயத்தை மாற்றணும் அப்படின்னா, இப்போ அந்த ஆலமரத்தை அந்த விதையை வந்து மரமாக்கணும்னு என்ன பண்ணணும்? நீங்கள் அதை நம்பி அதை மண்ணில் உள்ளே போட்டு அதுக்கு வந்து தண்ணி ஊற்றி சூரிய ஒளி படுற மாதிரி வச்சு எல்லாமே சூரிய ஒளி போடுற மாதிரி காத்தோட்டத்தோடு வளர்த்து நீங்கள் நம்பி அது வளர்கிற வரைக்கும், அது மேலே செடி அந்த உங்களுக்கு தெரிகிற வரைக்கும் நீங்கள் நம்பிக்கையோட அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிகிட்டே இருக்கணும். அது மட்டும் தான் உங்களாட்டி முடியும். அதுக்கப்புறம் தான் அது சின்ன துளிர் வந்து வெளியில் வரும். மண்ணோட தன்மை என்ன அப்படின்னா, நீங்கள் என்னத்தை உள்ளே போட்டாலும் அது வந்து அதை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஆப்பிள் செடியை போட்டாலும் சரி, அரளி விதையை போட்டாலும் சரி, இதை நான் ஏற்றுப்பேன், இதை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னா எதுவுமே தடையே பண்ணாது. நீங்கள் என்னத்தை போட்டாலும் அதை மரமாக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ, அதை உயிரோட மேலே கொண்டுட்டு வரதுக்கு என்னென்ன பண்ணணுமோ, அதுக்கு என்னென்ன போஷாக்கு கொடுக்கணுமோ, என்னென்ன சத்தை கொடுக்கணுமோ, எப்படி வளர்த்தெடுக்கணுமோ, அந்த விதையை வந்து மரமாக்குற வேலையை அந்த மண் பார்க்கும். மண் வந்து என்ன சொல்கிறது, இது எனக்கு வேணும், இது எனக்கு பிடிக்கும், இது எனக்கு பிடிக்காதுன்னு வந்து எதையுமே வகைப்படுத்தாது. இதே சேம் கான்செப்ட் தான் ஆழ்மனமும். ஆழ்மனம் வந்து வெறுப்புலாம் காட்டாது. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை வந்து உங்களுக்கு நல்லபடியாக பெருக்கி கொடுக்கும். சரியா? நீங்கள் ஒன்று கொடுத்தீங்கன்னா அதை வந்து 10 பெருக்கி கொடுக்கும். நீங்கள் எந்த நல்லதை கொடுத்தீங்க, நல்ல விதையை கொடுத்தீங்கன்னா அது நல்லதாக பெருக்கி கொடுக்கும், கெட்டதை கொடுத்தீங்கன்னா கெட்டதை பெருக்கி கொடுக்கும். அது இது தெரிஞ்சது. அதுக்கு அதோட மிகப்பெரிய சக்தி வந்து அது என்னத்தை கொடுத்தாலும் அதை வந்து மண் எப்படி வந்து ஒரு உயிருள்ள இதை மட்டும் வந்து செடியாக மாற்றுதோ, மற்ற தேவையில்லாத குப்பைகளை வந்து மண் உள்ள போட்டிங்கன்னா அதை மக்கி வந்து அதை உரமாக மாற்றிடுது. அதே வந்து ஒரு விதையை போட்டிங்கன்னா அந்த விதையை வந்து ஒரு மரமாக வளர வைக்குது. இதுதான் வந்து மண்ணுக்கு வந்து சிறப்பு பண்புகள்னு பார்த்தீங்கன்னா, அது பண்ணுறது ஒரே வேலை தான். ஆனால் அது ஆழ்மனத்திலேயே பார்த்தீங்கன்னா அது வந்து உணராமையே வந்து அது நல்லது மட்டும் தான் பண்ணணும். அதே போல் தான் நமக்கும் ஆழ்மனன்றது வந்து நம்ம என்ன கொடுக்குறோமோ நமக்கு நல்லது பண்ணுறதை நினச்சி தான் அது பண்ணும். சரியா? அதுக்கு கொடுக்க வேண்டிய இன்புட்டு தப்பாக கொடுக்கறது யார் பிரச்சனைனா நம்ம பிரச்சனை. சரியா? ஸோ இப்போ நம்ம கதைக்கு வருவோம். இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தை இப்போ இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் வந்து இத்தனை வயசு வரைக்கும், இது நீங்கள் என்ன வயசில் இருக்கீங்களோ இத்தனை வயசு வரைக்கும் நீங்கள் வந்து போராடி இருக்கீங்க, கஷ்டப்பட்டுருக்கீங்க. ஆனால் வந்து நீங்கள் நினச்சதுக்கான ஒரு ஆரோக்கியத்தையோ இல்லை ஒரு பணத்தையோ ஒரு செல்வத்தையோ அவங்களாட்டி ஈர்க்க முடியல அப்படின்ற பிரச்சனை உங்களுக்கு இருக்குது. சரியா? இன்றைக்கி வந்து நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த விஷயத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா, கரண்டில் இருக்கிற இன்னைய சுச்சுவேஷனை நீங்கள் வந்து கருத்தில் எடுத்துக்கூடாது. நீங்கள் எதிர்காலத்தை உருவாக்குறதுக்கு இன்றைக்கி வந்து விதை போடுறீங்க. அந்த விதை தான் வந்து நீங்கள் உருவாக்குற உங்கள் கூட பேசுகிற எண்ணங்கள். சரியா? உங்கள் கூட பேசிகிட்டு நீங்கள் பேச போகிற எண்ணங்கள் வந்து நீங்கள் இன்றைக்கி விதைக்க போகிற விதை. இந்த விதை வந்து நீங்கள் எவ்வளோ உணர்வுபூர்வமாக நம்புறீங்களோ அது அந்த அளவில் 6 மாதத்துலேயோ 1 வருஷத்துலையோ 2 வருஷத்துலையோ 4 வருஷத்துலையோ உங்கள் உணர்வுக்கு தகுந்த மாதிரி இல்லை உங்கள் பிரச்சனையோட கடுமைக்கு தகுந்த மாதிரி அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குணப்படுத்தி மேலே வரும். ஆனால் அது அந்த செடி வந்து மேலே வர வரைக்கும் எப்படி நம்பிக்கையோடு நீங்கள் தண்ணி ஊற்றி அதை வளர்த்து எடுத்துகிட்டு பொறுமையாக இருந்து அதை திரும்பி பிடுங்கி பார்க்காம வெயிட் பண்ணி அதை வளர்ப்பீங்களோ, அதே போல்
நம்ம என்ன நம்மளோட சுய பேச்சையும் வந்து நம்ம நம்பி அதை வந்து நம்ம ரியலாட்டாக மாறுன்றத உணர்ந்து அதை வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே வரணும். அது மட்டும்தான் நீங்கள் ஸ்டார்டிங்கில் இப்போதைக்கு பண்ண வேண்டிய ஒரு சின்ன வேலை. இந்த இந்த ஸ்பேஸை வந்து நீங்கள் கடந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சின்ன சின்ன நம்பிக்கைகள், சின்ன சின்ன அதுக்கான மாற்றங்கள் உங்கள் லைஃப்பில் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து பண்ண ஆரம்பிப்பீங்க. சரியா? இப்போ வந்து நான் ஒரு சில ரியல் எக்ஸாம்பிள்ஸ் வந்து, அதாவது ஜோசப் மர்ஃபி அப்படின்றவர் வந்து மிகப்பெரிய ஒரு டாக்டர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வந்து வெறும் புக் எழுதிட்டு மற்றவங்க லைஃப் மட்டும் மாற்றலை. கிட்டத்தட்ட முதல்ல அவர் வந்து அதை உணர்ந்தார். கிட்டத்தட்ட கேன்சர் வந்து முற்றி போச்சு. இயற்கையாக அவருக்கு டாக்டரு, நல்லா படித்தவர். கேன்சர் முற்றி போய் அவர் வந்து மருத்துவ உலகமே கைவிட்டுருச்சு. இதுக்கு மேலே அவங்களை காப்பாற்ற முடியாது, நீங்கள் முத்தி போயிடுச்சு, நீங்கள் இன்னும் ஒரு 4 மாதம் தான் இல்லை 6 மாதம் தான் சாக வேண்டிய நிலைமை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த டைமில் வந்து ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம் தான் வந்து, எல்லா முயற்சியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு, எல்லா மருத்துவத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு, சரி இதுக்கு மேலே கடவுள்ன்ற ஒன்று இருக்குது அப்படின்ற நம்பிக்கை வச்சு அதுக்கிட்ட ஒப்படைச்சு அவர் என்ன பண்ணாராம், என்னை உருவாக்குனது நீ. அதாவது அது அப்படி சொல்லுவார் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து உருவாக்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி வந்து நமக்கு இதய பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்களேன். இதய பிரச்சனையோ இல்லை வயிற்றுல பிரச்சனையோ ஏதோ ஒரு கேன்சரோ இதோ இருக்குது அப்படின்னா, அந்த செல் உருவாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வயிற்றுல நம்ம ஒரு கருவை உருவாகும் போது நம்மக்கிட்ட எந்த பார்ட்ஸுமே கிடையாது. நம்ம வந்து ஒரே ஒரு செல்லாக தான் இருந்தோம். நம்ம ஒரே ஒரு செல்லாக இருக்கும்போது நம்ம வந்து இந்த இதயம் இப்படி தான் இருக்கணும், இந்த நுரையீரல் இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகணும், இந்த சிஸ்டம்லாம் இப்படி தான் உருவாகணும், நம்ம வந்து கான்ஷியஸாக எதையும் உருவாக்க கிடையாது. அதுவே வந்து இயற்கையாக வந்து அவ்வளோ பெரிய அபரிவிதமான ஒரு ஸ்ட்ரக்சரையும் ஒரு நோய் எதிர்ப்பு திறனையும் நமக்கே தெரியாத போது நம்மளுக்கு பின்னாடி வந்து அவ்வளோ பெரிய ப்ராசஸாக பண்ணி காலம்புறம் நம்ம சாகிற வரைக்கும் நமக்காக பண்ணிகிட்டு இருக்கு. அவ்வளோ பெரிய படைப்பு திறன் உள்ள ஒன்று ஒரு சின்ன இன்னைக்கு ஒரு நேற்று இடையில வந்து சேர்ந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அது எப்படி அதால் மாற்ற முடியாமல் போகும் அப்படின்றது தான் அவரோட மெயின் கான்செப்ட்டு. அதை நம்பி என்ன பண்ணார், அவர் என்ன சொன்னார், எனக்குள்ளே நடக்கிற அந்த சப்கான்ஷியஸ் சிஸ்டம் வந்து என்னை விட ரொம்ப மிகப்பெரியது, மிகப்பெரிய அறிவு உள்ளது. அதுக்கு வந்து என்ன சொல்கிறது, பிரபஞ்சத்துக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான சக்தியும் வந்து இருக்குது. அது வந்து என்னை குணப்படுத்துறதுக்கு நான் அனுமதிக்கிறேன், அது என்னையை குணப்படுத்தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் சரணடைகிறேன்னு சொல்லிட்டு நான் அதை அன்பு செய்கிறேன், அதை நான் நேசிக்கிறேன், அது என்னையோட வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லி நம்பி தினம் என்ன பண்ணுவாரா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி, அதாவது அங்கே நோய் என்னவா இருக்குது அப்படின்றத அவர் கன்சிடர் பண்ணல. அங்கே இருக்கிற ரியல் சுச்சுவேஷன் வந்து கடுமையான வலி இருக்குது, தோல் நோய் முற்றி போச்சு, உடம்பு இழைச்சி போச்சு, எல்லா விதமான அறிகுறியும் இருக்குது, சுற்றி இருக்கவங்க எல்லாரும் நம்பிட்டாங்க, எல்லாருமே கைவிட்டுட்டாங்க. அப்படி இருக்க நிலைமையிலையும் அவர் என்ன பண்ணார், கரண்டாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை வந்து அவர் ஃபோக்கஸ் பண்ணல. அவர் எதிர்காலத்தில் எப்படி இருக்கணும்னு விரும்பினாரோ அந்த விஷயங்களை கற்பனை பண்ணி அதை வந்து நிகழ்காலத்தில் பேசினார். இப்போ வந்து பாருங்கள், அவருக்கு வந்து கேன்சர் இருக்குது, சாக போகிறாரு அப்படி அவர் இமேஜின் பண்ணாமல் அவரோட வார்த்தைகள் வந்து எப்படி பேசினார் அப்படின்னா, நான் வந்து மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறேன், என் இதயம் வந்து அழகாக ஒர்க் ஆகுது, என் இதயம் வந்து ஒர்க் ஆகிறதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி, என் உடம்பு வந்து எல்லா பார்ட்ஸும் அதனோட வேலையை அழகழகாக பார்க்குது, என்னோடய கண்ணு வந்து தெளிவாக பார்க்க முடியுது, என்னோடய காது வந்து தெளிவாக கேட்குது, என்னோட சுவையை வந்து என்னால் உணர முடியுது, என்னோடய இதயம் வந்து எனக்காக அழகாக 24 மணி நேரம் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது, அதுக்கு நன்றி. என்னோடய வயிறு வந்து எல்லா விதமான உணவுகளையும் நான் கொடுக்குற உணவுகளையும் நான் செரிமானம் பண்ணி அழகாக வந்து வெளியேற்றுது, அதுக்காக ரொம்ப நன்றி அப்படின்னு ஒரு உறுப்பாக வந்து தொட்டு அதுக்கு வந்து நன்றி சொல்ல ஆரம்பித்தாராம். இந்த நன்றி உணர்வு அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். அது வந்து பேசணும் அப்படின்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக கூட பேசலாம். சரி, நம்ம இப்போ வந்து என்ன சொல்கிறதுன்னா, இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அதாவது ஃப்யூச்சரில் நான் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாரோ அதை வந்து நிகழ்காலத்துக்கு கொண்டு வந்து அதை கண்ணு முன்னாடி அதை உணர்வாக வாழ்ந்து பார்க்குறாரு. அது என்ன சொல்கிறதுனா, வெறும் வந்து வார்த்தையாக வந்து நான் மாறணும் மட்டும் சொல்லாமல், உண்மையாலுமே அந்த மாற்றம் இருக்கும்போது அந்த வயிறு நல்லா இருக்கும்போது எப்படி இருக்கும், அந்த நீங்கள் வேணால் ஒரு சின்ன செக் பண்ணி பாருங்கள். எப்பயாவது தனிமையாக இருக்கும்போது உங்கள் இதயத்தை கை வச்சு, இதையுமே எனக்காக நீ என்ன சொல்கிறது, நான் பிறந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் எனக்காக ஒரு நிமிஷம் கூட ஓய்வு இல்லாமல் துடிச்சிட்டு இருக்க, எனக்காக எல்லாம் பார்த்து பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு ரொம்ப நன்றி, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை அன்பு செய்கிறேன், உனக்கு ரொம்ப நன்றியாக இருக்கேன், நான் எனக்காக நீ எவ்வளவோ இது பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சின்னதாக வந்து நீங்கள் பேசி பாருங்கள். அதோட மாற்றங்கள் வந்து நீங்கள் நிச்சயமாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த உணர்வுபூர்வமாக கொஞ்சம் நீங்கள் உண்மையாலுமே உணர்ந்து பண்ணீங்க அப்படின்னா அதோட மாற்றத்தை நீங்கள் நிச்சயமாக உணர்வீங்க. சரியா? நான் அதை லைஃப்பில் நான் 100% அனுபவிச்சிருக்கேன். நான் அனுபவிக்காத விஷயத்த உங்களுக்கு நான் பெரும்பாலும் சொல்கிறது இல்லை, நான் நிச்சயமாக அனுபவிச்சிருக்கேன். இந்த உணர்வை இன்னைக்கு காலையில் கூட நான் அந்த விஷயத்தை அனுபவித்தேன். சரியா? அதனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்ட்டு இதை கொண்டு வந்தேன். அதில் அவ்வளோ மிகப்பெரிய சக்தி இருக்குது. நம்ம என்ன சொல்கிறது, நான் அந்த ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி வைப்ரேஷனுக்கு வந்து நம்ம கவனம் அப்படின்றத கொடுக்கும்போது அது மிகப்பெரிய சக்தியோடு அதில்
அமைப்பையே வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய மிகப்பெரிய பவர் அதுக்கு இருக்குது. இன்றைக்கி குவாண்டம் அப்படின்ற ஒரு ஃபீல்டே வந்து இந்த ஃபோக்கஸ் அப்படின்ற இதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. அந்த கவனம் அப்படின்றதுல வந்து மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குது அப்படின்றத இப்போ தான் வந்து சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்கு. அதை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்கு. அதை பற்றி நம்ம பெரிய டாப்பிக்கே நம்ம பேசலாம். சரி, இன்றைக்கி நமக்கு வந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் அவர் வந்து எப்படி மாற்றினாருன்னா, அதே போல் அந்த 3 மாதத்தில் அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது மாதிரி மாற்றி அவரோட உணர்வுபூர்வமாக அவர் ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் 30 வருஷம் 35 வருஷம் நல்லபடியாக வாழ்ந்து நமக்கே ஏதாட்டி நம்மளோட என்ன சொல்கிறது, ஒரு சாகு விளிம்பில் இருக்க நம்மளாலே நம்ம காப்பாற்ற முடியும் போது மக்கள் வந்து ஃபேஸ் பண்ணுற சின்ன சின்ன பிரச்சனைகளை நம்ம ஏன் மாற்ற முடியாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க அவரை பார்க்க வரவங்க எல்லாரையுமே வந்து அவர் வந்து இந்த சின்ன ட்ரீட்மெண்ட், ஒரே ட்ரீட்மெண்ட்டை வச்சு எல்லாரோட நோயும் குணப்படுத்தினார். நோயை மட்டும் குணப்படுத்தலை, எல்லாரோட பொருளாதார வாழ்க்கை சம்மந்தமாக, வெளிப்புற மன பிரச்சனைகள் சம்மந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உடல் சம்மந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து அவங்கள மாற்ற அலோவ் பண்ணி அது மூலயமா வந்து நிறைய வாழும் சாட்சிகள் இன்னும் கூட அவர் எச்சங்கள் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் மிச்சம் இருக்காங்க. அவங்க அந்த டைமில் மாறினவங்க அவங்களோட சாட்சிகள் எழுதி வச்சுட்டு போன எல்லா காப்பியும் இன்னும் இருக்குது. இது எல்லாமே முற்றிலும் உண்மை. சரியா, அவர் பயன்படுத்துகிற விஷயங்கள் ஒன்று இருந்தால் இப்போ வந்து எனக்கு வந்து ஒருத்தர் வந்து வராரு அவர்கிட்ட, எனக்கு வந்து ஹார்ட் பிரச்சனை இருக்குது, டாக்டர் எல்லாம் கைவிட்டுட்டாங்க, இன்னும் நீங்கள் சாவோட வெளியும் கட்டத்தில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து அவர் போயிட்டு அந்த டாக்டரை பார்க்குறாரு, ஜோசப் மர்ஃபியை போய் பார்க்குறாரு. அவர் வந்து இது மாதிரி சொல்கிறாரு, எனக்கு இதே வந்து எனக்கு ரொம்ப வலிச்சுட்டே இருக்குது, எப்போ வேணாலும் நின்று போய்டும் அப்படின்ற ஸ்டேஜில் இருக்குது, நான் சாவோட வெளிம்பில் இருக்கேன், இந்த வேலையும் வந்து எனக்கு ப்ரெஷரை தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து அவர் வந்து ஒரு விஷயம் கவனிக்க சொல்கிறாரு, நீங்கள் வந்து அது உண்மையாமே நீங்கள் என்ன அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்களோ அதுதான் அது உங்கள் இதயம் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் ஏன் அதுக்கு இதயத்தை உங்களுக்கு மாற்றி கமெண்ட் கொடுக்கக்கூடாது? இப்போ நீங்கள் நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னா இதயத்தில் என்ன சொல்கிறீங்க, இது எப்போ வேணாலும் நிற்கலாம், இது எப்போ வேணாலும் நின்று போயிடும், என் வேலையும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அதனால இது என்னை கொள்ள தான் போகுது அப்படின்ற நெகட்டிவான கமெண்ட் மட்டும் தான் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ தினமும் அதுக்கு கொடுத்துட்ருக்கீங்க. நீங்கள் ஏன் அதுக்கிட்ட என் இதயம் ஆரோக்கியமாக இருக்குது, நான் நல்லா இருக்கேன், என்னோடய சூழ்நிலையும் வந்து என்னால் நிச்சயமாக நல்லபடியாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஏன் பேசக்கூடாது அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து சொல்கிறாரு, டாக்டர் நீங்கள் என்ன பைத்தியமா, அவர் எல்லா டாக்டரும் கைவிட்டுட்டாங்க, இருக்கிற உண்மையான சுச்சுவேஷன் அதுதான், நான் ஏன் போய் சொல்ல முடியும், நான் எப்படி போய் சொல்ல முடியும், இருக்கிற சுச்சுவேஷன் உண்மை தானே அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாரு. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் இருக்கிற சுச்சுவேஷன் உண்மை தான், நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் வந்து இந்த ஃப்யூச்சர் அப்படின்றது வந்து உங்கள் கையில் கிடையாது, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது கிடையாது. எப்படி வந்து கடந்த காலன்றது இன்னைய நிலைமைக்கு நிச்சயம் இல்லாமல் இருந்ததோ, இப்போ நீங்கள் பிறக்கும் போது ஆரோக்கியமாக தான் இருந்தீங்க, ஆரோக்கியமாக இருந்த ஒரு விஷயம் எப்படி வந்து ஒரு நோயாக மாறிச்சோ, நோயாக இருக்கக்கூடிய விஷயம் திரும்ப ஆரோக்கியமாக மாறுறதும் அதாட்டி இயல்பு தானே, அதாட்டி முடியும் தானே. இப்போ அதை மட்டும் தான் நான் உங்களை அலோவ் பண்ண சொல்கிறேன். நீங்கள் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனை விடுங்க. சரி, ஓகே, இப்போ உங்ககிட்ட 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து சாவோட விளிம்பில் இருக்கீங்க, நீங்கள் அதையே நம்பி சாகலாம், அதையே நம்பலாம், நீங்கள் தினமும் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கலாம், நான் சாக போகிறேன்னு சொல்லலாம், நீங்கள் கஷ்டப்பட்டே சாகலாம். இப்போ நான் சொல்கிறத முயற்சி பண்ணி பார்க்குறதுனால உங்களுக்கு ஒன்றும் பெரிய நஷ்டம் கிடையாதுல்ல. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு 3 மாதம் ட்ரை பண்ணுங்கள். நைட்டு தூங்கும்போது உங்கள் மனசுக்கிட்ட, உங்கள் இதயத்துக்கிட்ட பேசுங்க, இதயம் நல்லா இருக்குது, இதயம் ஆரோக்கியமாக இருக்குது, நல்லபடியாக ஒர்க் ஆகுது, நான் முற்றிலும் ஆரோக்கியமாக இருக்கிறேன், குணமாக போகிறேன், இதயத்துக்கு ரொம்ப நன்றி, நீ நல்லபடியாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நீங்கள் உங்கள் இதயத்திட்ட பேசுங்கன்னு சொல்கிறாரு. சரி, இதை முயற்சி பண்ணி பார்க்குறதுனால ஒன்றும் பெருசாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ட்ரை பண்ணுறாரு. ஒரு 2 மாதம் 3 மாதம் ட்ரை பண்ணுறாரு. சில நேரங்களில் வந்து ஒரு நார்மலான வழி வரும்போதுலாம் வந்து இது வந்து ஒர்க் ஆகுமா, விட்டுடலாமான்னு கூட தோணுமா அவருக்கு. இருந்தாலும் விடாப்படியாக நம்ம இதை ட்ரை பண்ணலாம், என்ன ஆகிட போகுது, ஒரு 3 மாதம் ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்பி ட்ரை பண்ணுறாரு. ஆச்சரியமாக பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாதத்தில் அவருக்கோட ஹெல்த் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறது அவருக்கே தெரியுது. ஒரு 6 மாதத்தில் திரும்ப போயிட்டு செக் பண்ணும்போது அவருக்கு இதே சம்மந்தமான அந்த பிரச்சனை இருந்ததே அவருக்கு அறிகுறியே இல்லாமல் போயிடுச்சான். சரியா, இது வந்து மேஜிக்கோ மிராக்கிளோ கிடையாது. நம்ம என்ன நம்புகிறோமோ அதுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. ஆனால் இதுக்கு பின்னாடி நடக்கிற அடிப்படை உண்மைகள் என்னென்னு நமக்கு புரியாதது மட்டும்தான் வந்து நம்ம இதை சரியாக முன்னெடுக்காமல், இல்லை வந்து பாதியிலே நம்ம விட்டுட்டு இதை வந்து ஏதோ உதவாத ஒன்று, இது வந்து ஏதோ என்ன சொல்கிறது, நேரத்தை விரயம் பண்ணுற ஒன்று அப்படின்னு நம்ம நினச்சி வந்து விட்டுட்டு போயிடுறோம். சரியா, அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்ன அப்படின்னா, ஆழ்மனத்துக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை வந்து பெருக செய்கிறது அதோட வேலை. அது வந்து நல்லதாக கெட்டதுன்னா அதுக்கு தெரியாது, அதோட சக்தி வந்து அது இருக்கிறத பெருசாகும். இப்போ இந்த கான்செப்ட் எடுத்து நம்ம லைஃப்பில் பார்ப்போம். இப்போ நம்ம லைஃப்பில் வந்து நம்ம கஷ்டப்படுவோம், நம்ம வாழ்க்கையில் என்ன கேட்டு வளர்ந்துருப்போம், கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது, நம்ம வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வரணும், கஷ்டம் தான் நம்ம வாழ்க்கையை வந்து இது பண்ணணும், தோல்விகளை இது பண்ணணும், எனி டைம் வந்து நம்ம ஒரேடியாக மேலெல்லாம் போக முடியாது, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் சம்பாதிக்க முடியும், நம்மக்கிட்ட திறமைகள்லாம் அவ்வளோ கிடையாது, நம்மக்கிட்ட இவ்வளோ தான் லிமிட் திறமைகள் தான் இருக்குது,
இந்த மாதிரி எல்லா விஷயமும் சின்ன சின்ன விஷயங்களாக நமக்கே தெரியாமல் நம்ம அனுப்பின விஷயங்கள் தான், நம்ம நம்பின விஷயங்கள் தான் இன்றைக்கி வந்து நம்மளோட உண்மையான வாழ்க்கையாக இருக்குது. இதை மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், சிம்பிளாக உட்காந்து இதை வந்து நான் சொல்கிறது உடம்பு ஆரோக்கியத்துக்கு மட்டும் கிடையாது. காசு இல்லை, பணம் வேணும், உங்களுக்கு வந்து ஒரு குடும்ப உறவுகள் வந்து நல்லா இருக்கணும், நீங்கள் எதிர்பார்க்குற என்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி இது ஒர்க் ஆகும். நீங்கள் என்னவா வாழ விரும்புகிறீங்களோ, உங்கள் ஃப்யூச்சரில் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு விரும்புகிறீங்களோ அதை என்ன பண்ணுங்கள், உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிச்சயம் இந்த கணத்தில் அதை வாழ்கிற மாதிரி அதை இமேஜின் பண்ணி இப்போ வந்து நான் பணக்காரன் ஆகணும்னு முடிவு பண்ணுறேன்னு வச்சுங்களேன். எனக்கு பணம் வேணும், என்னோடய கடன்லாம் அடைக்கணும், நான் வந்து என் ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நைட்டு தூங்கும்போது என் ஃபேமிலி கூட, என் பிள்ளைங்க கூட நான் ஒரு பெரிய நல்ல ஒரு பெரிய மலை மேலே இருக்க ஒரு பெரிய ஹோட்டலில் என் பிள்ளைங்க கூட எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பக்கத்தில் அருவி கொட்டிகிட்டு இருக்கு. அந்த அருவி கொட்டுற சத்தத்தையும் என்னாடி ஃபீல் பண்ண முடியுது, அதோட ஈரத்தன்மையை என்னாடி ஃபீல் பண்ண முடியுது. என் குழந்தை என் மடியில் படுத்துருக்கு, என் ஒய்ஃப் என் மேலே தோளில் சாஞ்சிட்டு இருக்காங்க. நான் சந்தோஷமாக இருக்கிறேன். அந்த சூழ்நிலையில் நான் எப்படி வந்து ரியாலிட்டியாக இருக்கும்போது நான் என்ன நினைப்போனோ, என் மனநிலை எப்படி இருக்குமோ அதே நிலைமையை என்னாடி ஃபீல் பண்ணி நான் நன்றி சொல்லணும். நான் நல்லா இருக்கேன், என் குடும்பம் என் கூட சந்தோஷமாக இருக்குது, என் கடன்லாம் நிம்மதியாக அடைச்சிட்டு இன்றைக்கி நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெக்கேஷன் மாதிரி நான் வந்து சுற்றி பார்க்க வந்திருக்கேன். இந்த அளவுக்கு என்னோடய பொருளாதார வாழ்க்கையும் மிக சிறப்பாகிடுச்சு. இதுக்கு மேலே என்ன செய்கிறது, போதுன்ற அளவுக்கு என்கிட்ட சந்தோஷம் இருக்குது, நிம்மதி இருக்குது, எனக்கு பணம் இருக்குது, ரொம்ப நன்றி ரொம்ப நன்றின்னு சொல்லி நீங்கள் எந்த மாதிரி வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சூழ்நிலையில் அந்த உணர்வுகளை நீ கொண்டு போய் அதை நன்றி சொல்லி அதை பழக ஆரம்பிங்க. நிச்சயமாக வந்து நான் சொன்ன மாதிரி ஆழ் மனசுக்கு வந்து இது போல் இன்னொன்று தெரியாது. அதாவது அது நிகழ்காலத்தில் இருக்குதா, அது எதிர்காலத்தில் தான் வரணுமான்னு தெரியாது. நீங்கள் நினைக்கும் போது, நீங்கள் நினச்சிட்டே இருக்கும்போது, ரிப்பீட்டடாக நினச்சிட்டே இருக்கும்போது என்ன நினைக்கும், அது ஆழ் மனசு என்ன பண்ணிடும், அதுக்கான சூழ்நிலைகள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொண்டு வந்துடும், அதை உண்மையாக மாற்றிடும். சரியா? ஆழ் மனசோட அற்புதமான பவர்ன்றது அதுதான். அதுக்கு வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்க, என்னவா இருக்கீங்க, அது நடக்குமா, அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றதெல்லாம் அதுக்கு தேவை கிடையாது. நீங்கள் என்ன உணர்வுபூர்வமாக நம்புறீங்களோ, என்ன உணர்வுபூர்வமாக அந்த நிமிஷத்தில் அதை உண்மையாக உணர்றீங்களோ அந்த விஷயத்தை அது உண்மையாக்கும். ஒரு மண்ணில் போடுற விதையை வந்து அந்த மண் வந்து எந்த வித கேள்வியும் இல்லாமல் எப்படி வந்து அதை உயிரோடு கொண்டுட்டு வருதோ, அது என்ன செடியாக இருந்தாலும் எப்படி உயிரோடு கொண்டுட்டு வருதோ, அதே போல் நீங்கள் உங்கள் மனசில் உணர்வுபூர்வமாக இந்த கணத்தில் அதை வாழணும். சரியா? இங்கே ஒரு விஷயம் தவற விடுறது என்னென்னா, அஃபர்மேஷன் சொல்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, நான் எதிர்காலத்தில் அப்படி ஆவேன், எதிர்காலத்தில் எனக்கு பணம் வரும், எதிர்காலத்தில் இப்படி கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே ஒழிஞ்சு வெறும் வார்த்தையோடு சொல்லிவிட்டு அதை உணர மாட்டாங்க. அதில் வார்த்தையோடு சொல்லிட்டு உணராமல் போனால் அதில் ஒன்றுமே அர்த்தம் கிடையாது. நீங்கள் வார்த்தையே சொல்லலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை காட்சிப்படுத்துங்க, உங்கள் மனசில் காட்சிப்படுத்துங்க. உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்கள் கையில் வந்து 2 கோடி ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது, இந்த பிஸ்னஸ் நல்லா ரன் ஆகிட்டு இருக்குது, நீங்கள் அடுத்த பிஸ்னஸை அந்த பிரான்ச்சை வந்து வேறு இடத்துல ஓப்பன் பண்ண போகிறீங்க. அப்போ வந்து நீங்கள் என்ன ஆக்டிவாக இருப்பீங்க, என்ன மனநிலையில் இருப்பீங்க, இதை நீங்கள் பண்ணுறதுனால உங்கள் காசோ கோடி கணக்கில் கொடுக்க போகிறது கிடையாது. நீங்கள் இது வரைக்கும் வாழ்க்கையில் என்ன சொல்கிறது, எல்லாத்தையுமே நெகட்டிவாகவே நினச்சிட்டிங்க. நான் சொல்கிறதுக்காக இந்த வருஷத்தில் இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதனால் ஒன்றும் உங்களுக்கு நஷ்டமாகிட போகிறது கிடையாது. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி மொபைல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கையை கனவுல உணர்வுபூர்வமாக கொண்டுட்டு வந்து இந்த கணத்தில் அதை வாழ்கிற மாதிரி கொண்டுட்டு வந்து அந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்கள் உடம்பு வந்து எப்படி ரியாக்ட் ஆகுது, உங்கள் உணர்வு வந்து எப்படி இருக்குது, உங்கள் உணர்ச்சி வந்து எப்படி இருக்குது. இப்போ வந்து உங்ககிட்ட கஷ்டத்தில் கடனில் இருக்கீங்க, 2 கோடி ரூபா பணம் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குது, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கீழே 10 பேர் வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கீங்க, அடுத்த பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போ இருக்க ரியல் சுச்சுவேஷனுக்கும் இதுக்கு வந்து நீங்கள் கம்பேர் பண்ண தேவையில்ல. ஆனால் அந்த சுச்சுவேஷனில் இருந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அது உணர்வுபூர்வமாக அதை அனுபவிங்க. உங்கள் சந்தோஷம் எப்படி இருக்கும், உங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும், உங்கள் உடல்நிலை எப்படி இருக்கும், உங்கள் மன சுவாபம் எப்படி இருக்கும், உங்கள் உடல் வந்து அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணும், எல்லாத்தையும் தத்ரூபமாக அந்த ரியாலிட்டியாக கொண்டு வந்து அனுபவிங்க. நிச்சயமாக இது நடக்கும். சரியா? இது வந்து நான் சொல்கிறதுக்காக அப்படின்றது கிடையாது, நான் சொல்கிறதுக்காக நடக்கணும் கிடையாது, இல்லை வந்து இது ஒரு கடவுள் புண்ணியத்தில் நடக்கணும், இல்லை மிராக்கலாக நடக்குன்ற மேஜிக்கோ எதுவும் கிடையாது. நான் திரும்ப சொல்கிறேன், இது வந்து சயின்ஸ் லா. அதாவது நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ இன்றைக்கி நம்ம வாழ்கிற வாழ்க்கை நமக்கே தெரியாமல் நம்ம உருவாக்கின எண்ணங்களால் தான் இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதே போல் அந்த எண்ணங்களை நம்ம கான்சியஸாக உணர்ந்து நம்ம கொண்டுட்டு வரும்போது அது வந்து நிச்சயமாக நம்ம வாழ்க்கைக்கு பலன் தரும். சரியா? இந்த லிமிட்டிங் பிலீஃபை வந்து நமக்கு நாமே தடையாக இருக்கிற விஷயத்த மட்டும் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. யார் என்ன பண்ணாலும் உங்களாட்டி வளர முடியும். ஏன்னா உங்களோட வாழ்க்கையை உருவாக்குறது உங்களோட எண்ணங்கள் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. நம்ம வேணால் அதுக்கான கதையை வந்து கொடுத்துக்கலாம். ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு வச்சுங்களேன், இன்றைக்கி ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா அந்த விஷயத்துக்கு 2 விதமாக காரணம் கொடுத்துக்கலாம். ஒன்று வந்து நல்லதாகவும் காரணம் நீங்கள் திங்க் பண்ணிக்கலாம், கெட்டதாகவும் காரணம் திங்க் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நிறைய வந்து உதாரணம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு.
இப்போ வந்து நீங்கள் ஒரு விஷயத்துக்கு போகிறீங்க, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ளைட்டு மிஸ் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போகணும், அந்த இடத்துக்கு போக முடியாமல் போகுது, ஏதோ ஒரு காரணத்தில் போக முடியாமல் போகுது. அதுக்கு பின்னாடி நடந்திருக்க வந்து அந்த இடத்துக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய அசம்பாவிதம் வந்து தடுத்துருக்கலாம். அதை வந்து உங்களுக்கு ரீப்ளே மோடு போட்டு யாரும் காட்ட மாட்டாங்க. பட் வந்து அதை நீங்கள் 2 விதமாக எடுத்துக்கலாம். ஓகே, இது எனக்கு ஏதோ நல்லது சொல்ல வருது, ஓகே ஏதோ நல்லது பண்ணுது, நான் முயற்சி பண்ணேன், என்னோட முயற்சி முழுசையாக பண்ணேன், அதுக்கு மேலே நடக்கலை, அதை விட்டுட்டு போயிடலாம். ஜஸ்ட் அது நான் என்னோட நல்லதுக்காகவும் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து இல்லை இதை நான் மிஸ் பண்ணியிருக்கக்கூடாது, என் வாழ்க்கை வந்து போச்சு, நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டேன், வீணாக போச்சு இப்படின்னு புலம்பிகிட்டே இருக்கலாம். இது புலம்புறனால இதில் ஏதாவது மாறப்போகுது அப்படின்னா ஒரு விஷயம் நடக்கும். நீங்கள் கெட்ட விஷயங்களை, எதிர்மறையான சிந்தனைகளை சிந்திக்கும் போது உங்கள் உடம்புல சுரக்கிற சுரபிகள் எல்லாமே வந்து சிதையும். நீங்கள் திரும்ப திரும்ப வந்து உங்களை வந்து என்ன சொல்கிறது, ஒரு சப்ரஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது, உங்களை வந்து ஒரு எதிர்மறையான நிகழ்ச்சியை கொடுக்கும்போது உடம்புலையும் அதோட ரியாக்ட் ஆரம்பிக்கும். சரியா? அந்த சுரபிகள் எல்லாம் வந்து ரொம்ப தாறுமாறாக சுரக்க ஆரம்பிக்கும். ஏதாவது ஒரு கோபம், எரிச்சல், பதட்டம் இருக்கும்போது சுரக்கிற சுரபிகள் வந்து வேறு, ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிறைவு, ஒரு அமைதியாக இருக்கும்போது நம்ம உடம்புல சுரக்கிற சுரபிகள் வந்து வேறு. நீங்கள் எனி டைம் வந்து உங்களுக்கே தெரியாமல் ரிப்பீட்டடாக வந்து மைண்டை போட்டு காட்டுற, நீ அதை பண்ணியிருக்கக்கூடாது, நீ அந்த அன்றைக்கி அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நீ அப்படி பேசியிருக்கக்கூடாது, நீ அப்படி அதை விட்டுருக்கக்கூடாது இப்படின்ற விஷயத்த 1000 முறை 10,000 முறை ஓட்டிகிட்டே இருந்தது அப்படின்னா தொடர்ந்து உங்கள் மனநிலை உங்களுக்கே தெரியாமல் பதட்டத்திலே இருக்கும். அந்த பதட்டம் வந்து தேவையில்லாத எதிர்மறை சுரப்பிகளை சுரக்கும். அது வந்து உங்களுக்கு தேவையில்லாத விஷமாக மாறும். அது வந்து உங்களுக்கு தலைவலி வரும், கழுத்து வலி வரும், நாள்பட்டை தொடர்ந்து உங்களுக்கே தெரியாமல் இருந்துகிட்டே இருக்கும்போது இதுதான் வந்து நாளடைவில் ஒரு நோயாக மாறுறது. சரியா? ஒரு நோய் மாறுறதுக்கான அடிப்படையே என்ன அப்படின்னா, உங்களோட ஏதோ ஒரு உங்களுக்கே தெரியாத ஒரு எண்ணம் வந்து உங்களை வந்து தொடர்ந்து வந்து எதிர்மறை சுரபிகளை சுருக்க வச்சு அதை வந்து ஆரோக்கியத்தை பாதிக்கிற அளவுக்கு நாளடைவில் அந்த ரொம்ப நாள் தாங்க முடியாத அளவுக்குலாம் அது வந்து நோயாக மாறும். அந்த நோயாக மாதிரி வெளியில் வரும். ஸோ எல்லா நோயுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எண்ணத்தை குறைபாடு தான். உங்களோட எண்ணத்தை சரி பண்ணால் அந்த குறைபாடு, அந்த நோயை சரி பண்ண முடியும். எண்ணத்தை சரி பண்ணால் நோயவே சரி பண்ண முடியும் போது பணம்ன்றது வெறும் ஆற்றல் மட்டும்தான், செல்வம்ன்றது வெறும் ஆற்றல் மட்டும்தான். அந்த ஆற்றலை நிச்சயமாக நீங்கள் இருக்க முடியும். ஆனால் வந்து அதுக்கு முதல்ல நீங்கள் உணர்வுபூர்வமாக அந்த வாழ்க்கையை வாழ்ந்து, அந்த வாழ்க்கையை வாழும்போது எப்படி இருப்பீங்களோ அதை உணர்வுபூர்வமாக நன்றி சொல்லணும், அதை உணர்ந்து வாழணும், அதை காட்சிப்படுத்தணும். இது வந்து நம்மளோட இயல்பான வாழ்க்கையை ஏமாத்துறதுன்னு அர்த்தம் கிடையாது. நாம் வந்து நம்மளோட ஃபியூச்சரை வந்து வளர்க்குறதுக்காக ஒரு விதையை போட்டுட்டு எப்படி நம்பிக்கையோடு வெயிட் பண்ணி அதுக்கு எல்லாமும் பண்ணி அந்த 6 மாதம் அதுக்கு டைம் கொடுத்து அதை வெளியில் வரத்துக்கு நம்ம அனுமதிக்கிறோமோ, அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம விரும்புகிற வாழ்க்கை வந்து நம்ம வாழ்க்கையில் நிஜமாக மாறுறதுக்கான டைமை வந்து நம்ம கொடுத்து அதை நம்ம வளர்த்தெடுக்கிறோம். நம்ம எண்ணங்கள் படியே நம்ம வாழ்க்கையை வளர்த்தெடுக்கிறோம். சரியா? இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்க உண்மை. இதுதான் நிதர்சனமான உண்மை. இதுதான். இதை நீங்கள் தொடர்ந்து பண்ண ஆரம்பித்த பிறகு, காட்சிப்படுத்த ஆரம்பித்த பிறகு ஒரு 3 மாதம் 4 மாதம் காட்சிப்படுத்துங்க. நிச்சயமாக அதுக்கான பலனை வந்து உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அடைவீங்க. அதை வந்து நீங்களும் உணர்வீங்க. சரியா? இந்த வீடியோ பாருங்கள். இது இத்தனை வருஷமாக நீங்கள் ட்ரை பண்ணது எப்படி ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு தெரில. உண்மையாக உங்கள் வாழ்க்கை மாறணும்னு நினச்சிங்கன்னா எனக்காக ஒரு 4 மாதம் இதை தொடர்ந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே வந்து உங்களுக்கு அதில் வந்து முழுமை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அதுக்கு கமெண்டில் சொல்லுங்கள், பதிவில் சொல்லுங்கள். அதுக்கான விஷயங்கள் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? அது வந்து உங்ககிட்ட நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்களே ஏதாவது ஒரு குறைபாடாக இருக்கும்போது இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு 200%, 1000% வாய்ப்பே கிடையாது. இது நிச்சயமாக ஒர்க் ஆகும், எல்லாருக்கும் வேலை செய்யும். நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, இதுக்கு வந்து கர்ம புண்ணியம் பாவ கணக்கெல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு சயின்ஸ்லா. சரியா? ஒரு புவியீர்ப்பு விசை மாதிரி இயற்கையாக செயல்படக்கூடியது. இதை நீங்கள் முழுமையாக உணர்ந்து சரியாக செய்யும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை வந்து நல்லபடியாக மாறும். சரியா? நான் சொல்ல வந்ததை தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது புரியலைனாலும் எனக்கு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு திரும்ப வந்து தெளிவாக சொல்ல முயற்சி பண்ணுறேன். சரியா? இந்த புது வருஷத்தில் எல்லாரோட வாழ்க்கையும் சிறப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி, நீங்கள் நினச்சதை விட மிகப்பெரிய வாழ்க்கையை நீங்கள் நல்லபடியாக வாழணும். செல்வ வளத்துலேயும் சரி, ஆரோக்கியத்துலேயும் சரி, ஒரு எல்லாவற்றிலும் மேம்பட்ட வாழ்க்கையை எல்லாரும் வாழணும் அப்படின்ற பிரபஞ்சத்தோட ஒரு வேண்டுதலோட, பிரபஞ்சத்தோட வாழ்த்துதலோட இந்த வருஷத்தை வந்து புது வருஷத்தை வந்து இனிமையாக தொடங்குவோம். வாழ்க வளமுடன்.